புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து பேசிய விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை புழலில் பேட்டியளித்த அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து குறித்து தாவேகா தலைவர் விஜய் பேசியிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். விஜய்க்கு முன்னதாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரியது தாம்தான் என்றும் கூறினார். நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமியை போய் மனு கொடுத்தாரு. அப்போ கூட கேட்டேன், நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தீங்க, உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ கொடுத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம். மாகையும் ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்குறோம். அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். தொடர்ந்து விஜய் மாநாடு குறித்த கேள்வியால் சீமான் ஆவேசமடைந்தார். 2 நாட்களுக்கு முன்பாக தனது மாநாடு குறித்து யாரிடமாவது இப்படி கேள்வி எழுப்பினார் என கொந்தளித்தார். நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன் இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றினேன். அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி? இந்த அண்ணன் கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அதை பாரு, நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன் அதுக்கு கேள்வி. அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்டாலே குண்டர் சட்டம் பாய்வதாக திமுக மீதும் போலீசார் மீதும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு இளைஞர்களை சிறையில் அடைத்து அவர்கள் வாழ்வை பாழாக்குவதாகவும் அரசு மீது அவர் புகார் தெரிவித்தார். பேசுறது எழுதுறதெல்லாம் குண்டாசில் வந்துச்சுன்னா அப்ப உண்மையிலே குண்டாசு எது? மலையை வெட்டி கொண்டு போறவன், கொலை செய்யறவன், வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன், ஊழல் லஞ்சம் பெறவன், மலைகளை வெட்டி ஏத்துறவன், மணல் அள்ளி விற்கிறவன், இந்த மாதிரி அநீதி செயலை செய்கிறவன்லாம் நேர்மையால நல்லவன். இது அதை எதிர்த்து பேசுகிறவன் குண்டாசுன்னா அவருடைய பேச்சு, சிந்தனை, கருத்து மக்களை போய் சென்றடையக்கூடாது அப்படிங்கிறத தவிர, ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதில் நோக்கம் இருக்க முடியுமா? நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு அவன் எதிர்காலத்தை அழிக்கிறது. இது நல்ல சமூகத்தை, அறிவார்ந்த சமூகத்தை, ஒழுக்கமிகுந்த சமூகத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதானே. இதுதான் சமூக சீர்திருத்தம், சமூக மேம்பாடு, சமூக ஒழுங்கு, நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய வேலை இதுதானே.